வானொலின்னு ஒரு வானொலி பட்டியை கண்டுபிடிச்சது யாருன்னு தெரியுமா? நம்மெல்லாம் என்னென்னமோ பேசுகிறோம், என்னென்னமோ படிக்கிறோம், என்னென்னமோ நம்மளை விட ஆளே இல்லைன்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எண்ணம் வருது. வானொலி பெட்டிங்கிற இந்த ரேடியோவை கண்டுபிடிச்சவர் யார் சொல்லுங்க, யாராவது பார்ப்போம். தெரியும் எல்லாருக்கும். நம்ம என்னத்தை சொன்னால் அவரே சொல்லட்டும் இருக்கிறா. மார்க்கோனி. மார்க்கோனி கண்டுபிடித்தார். இத்தாலி விஞ்ஞானி மார்க்கோனி கண்டுபிடிச்சாருன்னு படித்தோம். அதெல்லாம் சரி, மார்க்கோனி தான் உண்மையிலே கண்டுபிடிச்சாரா? அதுக்கு முன்னால் யாரும் கண்டுபிடிக்கலாங்கிறத இங்கே கேள்வி. ஏன்னா அதுக்கு முன்னாலே வானொலியை கண்டுபிடித்தவர் நமது இந்திய விஞ்ஞானி ஜெகதீச வெங்கடேசன் என்ற அந்த விஞ்ஞானி தான் முதலில் கண்டுபிடிக்கிறார். அவர் கண்டுபிடிச்ச வானொலி பெட்டி தான் நம்ம எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட வானொலி பெட்டியை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள அவருக்கு நிறைய சிக்கல்கள். அந்த சிக்கலை எல்லாம் தாண்டி வானொலி பெட்டியை அந்த ஆய்வகத்தை எங்கே வச்சிருக்காரு? ஒரு கழிவறைக்குள்ள ஆய்வகத்தை வச்சு பயன்படுத்துறார். அதுக்குள்ள வச்சு கண்டுபிடிச்சிட்டாரு. இந்திய அரசாங்கம் அதுக்கு அங்கீகரிக்கவில்லை. அவருக்கு ஒரு அதுக்கான அங்கீகாரம் கிடைக்கவில்லை. ரொம்ப வேதனைப்பட்டு கொடுக்கிற நேரத்திலே அந்த இத்தாலி விஞ்ஞானிகள் மார்க்கோனி ரேடியோவை கண்டுபிடிக்கிறார். அவரும் அதே பொருளை கண்டுபிடிச்சா அவருக்கு அங்கீகாரம் கிடைக்குது. அவருக்கு எல்லாம் பாராட்டுகளும் குவிகிறது. கடைசியாக நோபல் பரிசு, இந்த நாட்டில் உயர்ந்த பரிசான நோபல் பரிசு அவருக்கு கிடைக்குது. நோபல் பரிசு யார் மூலமாக கொடுக்குது, எதனால் கொடுக்குறாங்க, நோபல் பரிசு யாரோட பேரில் கொடுக்குறாங்கன்னு தெரியணும் உங்கள் எல்லாருக்கும். ஏன்னா ஆல்பர்ட் நோபல்னு ஒருத்தர் இருந்தார். ஆல்பர்ட் நோபல் அவர் தான் இன்னைக்கு வான வேடிக்கை நடத்துகிறமே வெடிமருந்து, அந்த வெடிமருந்துக்கு மூலக்கூறான டைனமிக்கை கண்டுபிடிச்சது அவர் தான். அவர் பேரில் தான் இன்னைக்கு கொடுக்கப்படுறது நோபல் பரிசு. அவர் பேர் நோபல், ஆல்பர்ட் நோபல். இப்போ நோபல் பரிசு அவர் கிடைக்குது யாருக்கு? மார்க்கோனிக்கு. மார்க்கோனிக்கு நோபல் பரிசு பெற்றதுக்கு அப்புறம் தான் தகவல் தெரியுது, நம்ம கண்டுபிடிக்கல, இந்திய விஞ்ஞானி ஜெகதீச வெங்கடேசன் இந்த ரேடியோவை கண்டுபிடிச்சிட்டாரு. அவருடைய பேர் வராம நம்ம பேர் வந்துருச்சுன்னு அவர் கொஞ்சம் அச்சப்படுறார். மனசுக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கு. இன்னொருத்தர் கண்டுபிடித்த ஒரு பொருளுக்கு நாம பேர் பெற்று விட்டோமே, எப்படி செய்யறதுன்னு யோசிக்கிற நேரத்தில் அவருக்கு ஒரு சிந்தனை தோணுது. வாங்கிய இந்த பரிசு பொருளை பாதி கொண்டே கொடுத்துருவோம்னு நினைச்சு இத்தாலியிலேருந்து புறப்பட்டு இங்கே வர்றாரு நம்ம இந்தியாவுக்கு. ஜெகதீச வெங்கடேசனை பார்த்து சொல்றாரு, ஐயா நான் கண்டுபிடிச்சது இப்போத்தான், எனக்கு முன்னால் நீங்கள் தான் கண்டுபிடித்தீர்கள் என்று நான் அறிகிறேன். அதனால் எனக்கு கொடுத்த நோபல் பரிசில் பாதியை உங்கள்கிட்ட கொடுக்கலான்னு வந்தேன் அப்படின்னு மானத்தோட மாண்போடு வந்தார். ஆனால் நம்ம ஐயா என்ன பண்ணார் தெரியுமா? ஜெகதீச வெங்கடேசன், நீங்கள் கண்டுபிடிச்சது உங்கள் பேராகவே இருக்கட்டும், ஒரு நல்ல பொருளுக்கு ஒரு பேர் வந்தால் தப்பு இல்லை, என் பேர் வந்தான்னா உங்கள் பேர் வந்தான்னு எப்படியோ பேர் நிலவட்டும், ரேடியோவை கண்டுபிடிச்சது மார்க்கோனினே இருக்கட்டும், பரிசு வேண்டாம் வச்சுக்கங்கன்னு சொல்லி பெருந்தன்மையோடு திருப்பி அனுப்பியவர் ஐயா ஜெகதீச